ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். ஸோ எனக்கே தெரியும், முதல்ல நான் கேட்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சாரி தான். ஏன் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 நாள் ஆகுது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சாரி. ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தேங்க. ஸோ நிறைய ஒர்க்கெலாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது என்ன ஒர்க் என்ன இதெல்லாம் போக உங்களுக்கு அப்டேட் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோஸில். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த்து பிளான்லாம் இருக்குது. அதுவும் சைட் பையில் போட்டுருந்தனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க. ஸோ அதனால தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. நம்ம NS200 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம்ல. ஸோ நம்ம NS200 ஒரு மாடிஃபிகேஷன் வீடியோ தாங்க. ஸோ நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட்டு இது எல்லாமே மாற்றிருக்கோம். ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா RS200 செயின் ஸ்ப்ராக்கெட் போட்டிருக்கு. ஸோ டீத்து பார்த்தீங்கன்னா மாறும். ரியர் ஸ்ப்ராக்கெட்டில் டீத்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 2 மாறும். 2 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். 39 டீத் NS ஓடுது. RS ஓடுது பார்த்தீங்கன்னா 41 டீத். ஸோ பெருசு போட்டிருக்கோம். ஸோ பெருசு போடுறதுல என்ன ப்ரோ இதுன்னு கேட்டிங்கன்னா, பிக்கப் நல்லாயிருக்கும். டக்குன்னு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா பிக்கப் நல்லாயிருக்கும். பட் மைலேஜ் ட்ராப்பு, அப்புறம் டாப் ஸ்பீடு இருக்காது. அந்த மாதிரி சின்ன பிரச்சனை தான். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா பிக்கப் சூப்பராக இருக்கும். நான் சரி ஒரு சேஞ்சுக்கு போட்டு பார்ப்போம் அப்படின்னா, இது RS200 பிரான்ஸ் பிளேட்டு, நார்மல் கிடையாது. இது காஸ்ட் எனக்கு 2700 என்னமோ காஸ்ட் வந்துச்சு. பட் வரது தாங்க, ஸ்மூத்தாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ நீங்கள் மாத்திரத மாதிரி தான் NS போடுங்க. ஏன்னா RS போட்டிங்க உங்கள் மைலேஜ் ட்ராப் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா NS போடுங்க பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் அந்த செயின் லூப்பு அதெல்லாமே கொஞ்சம் இதாக மெயின்டைன் பண்ண போதும். ஏன் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் பிளேட்டுனா துருப்பிடிக்காது. உங்களுக்கு அந்த சவுண்டு அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நம்ம சேனல் புதுசாக நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நானே தான் எங்கள் வீட்டிலே தான் பண்ணியிருப்பேன். ஸோ டீட்டெயிலாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம NS200 ரியர் டிஸ்க்கு, ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ஷூஸ் எல்லாமே மாற்ற போகிறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கோணையாக தெரிஞ்சிருக்கு. அது எப்படி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு கோணையாக தெரிஞ்சிருக்குன்னு அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோணையாக தெரிஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட். ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட் என்ன ப்ராப்ளமா, ஸோ இந்த இடத்துல டைட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம சுற்றி விட்டால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டைட்டாகவும் ஒரு இடத்துல லூஸாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் ஃபுல்லாகவே மாற்றும். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே ஒரு மாடிஃபிகேஷன் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். சேம் இந்த டிஸ்கையும் மாற்ற போகிறாங்க. உங்களை லைட்டாக தொட்டு பார்த்தாலே தெரியும், இந்த ஃபீல் கோனே தெரிஞ்சிருக்கும். ஸோ மாற்றுற டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது பற்றி பிரான்ஸ் பிளேட் எடுங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு தான். இது பார்த்தீங்கன்னா NS ஓடுது கிடையாது, இது வந்து RS ஓடுது. ஸோ RSோட பிராஸ் பிளேட் எடுத்து தான் போட போகிறோம், BPR KIT. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரியர் டிஸ்க் இதெல்லாம் காஸ்ட் போட்டிருக்கும் 1200. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ இது ஒரு 250. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டூல்ஸ் இருந்தாலே போதும். ஸோ பேக் வீல் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்க் இங்கே டைட்டாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லூஸ் பண்ணிடுவோம். எப்படி லூஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ அது டிஸ்க் எப்படி கழட்டுறதுன்னு ப்ராசஸ் காட்டிடுறேன். இந்த நம்ம ஆக்சில் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 22 நம்பர் ஸ்பேனருங்க. ஸோ ஆக்சில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காந்துரும். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை இந்த இடத்துல கரெக்டாக இப்படி ப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் எப்படி டெல்ட் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிரும். இல்லை ஸோ பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் க்ரியேட் ஆயிரும். ஸோ நம்ம டயர் ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை ப்ரோ இதிலே டிஸ்க்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த 2 கிளாம்ப் இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம லூஸ் பண்ணனால பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கோனே தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துல அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் கம்மியாக இருக்குது. சேம் அதே மாதிரி இதில் பாருங்கள், கோனே இந்த பக்கம் அதிகமாக இருக்குது, அது கீழே பாருங்கள் கம்மியாக இருக்குது. ஸோ க்ராஸாக தெரிஞ்சிருக்கு, அதனால தான் மாத்திரம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சில் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 22 நம்பர் ஸ்பேனர். ஜஸ்ட் ஸோ இந்த போல்ட் ரிமூவ் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆக்சில் நம்ம இதில் தட்டி குறிப்பிட்ட இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தட்டுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு ஸோ இப்படி வச்சு இதில் நம்ம தட்டி அந்த பக்கம் ஆக்சில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த செட் அப்படியே வெளில வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த ஆக்சில் நம்ம அப்படி இழுத்தோன்னா வெளில வந்துடுங்க. ஸோ ஆக்சில் ரிமூவ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, இந்த இது பார்த்திங்கன்னா செயினை ஜஸ்ட் நம்ம இதில் இப்படி எடுத்து விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு
இது பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். நம்ம வீலை மட்டும் இது பார்த்திங்கன்னா ஜென்யூன் பஜாஜோடது இல்லைங்க. இதே பார்த்திங்கன்னா நம்ம ரோலானோட அந்த கம்பெனியோட தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் ஓரிங் இருக்கும். ஸோ நம்ம ஃபுல் ஆக்சில் ரிமூவ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம ஓரிங் ரிமூவ் பண்ணி இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றிக்கலாம். ஸோ நம்ம டிஸ்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த 6 ஆலன் கீ. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இந்த 6 ஆலன் கீ ரிமூவ் பண்ண 6 நம்பர் ஆலன் கீ வச்சு இந்த 6 இதுவும் ரிமூவ் பண்ணிங்கன்னா நம்ம இந்த டிஸ்க் வெளில எடுத்துடலாம். ஸோ 6 போல்ட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுங்க. ஜஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்க் அழகாக வந்துடும். ஸோ புது டிஸ்க் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது. நேற்று நைட்டு தாங்க அப்புறம் அவசரம் வாங்கிட்டு வந்தேன். சரி மாற்றிடலாம், நம்மளே ரெடி பண்ணிடலாம், கடையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. சாரி ஃபார் த நாய்ஸ். ஸோ இதுதான் புது டிஸ்க். ஸோ ரொட்டேட்டிங் மார்க்கிங் போட்டுருக்கு பார்த்தீங்களா ப்ராப்பராக. இது வந்து நம்மளுக்கு வீலுக்கு இந்த சைடு சுற்றுற மாதிரி. நம்ம வீடு இப்படி தானே சுற்றும். ஸோ கரெக்டாக ஹோல்ஸுக்கு நேரம் இப்படி வச்சு. ஸோ எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா இங்கே டைட் பண்ணிட்டு இங்கே அடுத்த டைட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் எல்லாமே ஆர்மே பார்த்தீங்கன்னா ஈவனாக டைட் பண்ணும். ஸோ இங்கே ரெண்டு அதுக்கப்புறம் இங்கே. ஸோ ஈவனாக டைட் பண்ணும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் டைட் வச்சுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவனாக ப்ராப்பர் டைட் வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ 6 போல்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டைட் பண்ணி வச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்கோட ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் தான். ஸோ ஆக்சுவலி செயின் ஸ்ப்ராக்கெட், ஸோ செயின் அப்புறம் இந்த ரியர் செயின் ஸ்ப்ராக்கெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எல்லாமே மாற்ற போகிறோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரியர் ஸ்ப்ராக்கெட். ஸோ ரியர் ஸ்ப்ராக்கெட் ஜஸ்ட் இப்படி எடுத்து உள்ளே இருக்கிறதுல அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிடும். ரொம்ப டெட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த போல்ட் ரிமூவ் பண்ணது பார்த்திங்கன்னா இங்கே லாக் இருக்குங்க. ஸோ இந்த லாக்கை பார்த்திங்கன்னா நம்ம தெரியுது இங்கே இது ரெண்டுமே லாக் இங்கே. ஸோ இதுக்கு ரெண்டு இங்கே லாக். ஸோ இங்கே ரெண்டு. ஸோ இது நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இப்படி தட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. ஸோ ஃப்ளாட் ஸ்க்ரூ ட்ரைவரை நீங்கள் இந்த இடத்துல இப்படி வச்சு தட்டி இப்படி இந்த பெண்டை எடுத்து விடுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ப்ராப்பராக எல்லாமே நம்ம அந்த லாக் எடுத்துகிட்ருப்போம். ஸோ இதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க. 14. ஸோ 14 நம்பர் ஸ்பேன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லாமே லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே லூஸ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்ம அடுத்த ஸ்ப்ராக்கெட் மாட்டிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஸ்ப்ராக்கெட்டுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, கொஞ்சம் எல்லாம் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இக்னோர் பண்ணிடுங்க. இதெல்லாமே லூஸ் பண்ணியாச்சு. ஒரே செகண்ட். ஒரு க்ளவுஸ் போட்டு பண்ணுறது பெட்டர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளாம்ப் எல்லாத்தையும் எடுத்துருவோம். இதுக்கப்புறம் ஜஸ்ட் தூக்குனிங்கன்னா முடிஞ்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய செயின் ஸ்ப்ராக்கெட். ஸோ இது பார்த்திங்கன்னா புதுசு. ஸோ புதுசு பார்த்திங்கன்னா பெருசு. ஸோ இது பார்த்திங்கன்னா 41 டீத், இது பார்த்திங்கன்னா 39. NS பார்த்திங்கன்னா டீத் கம்மி, இது பார்த்திங்கன்னா டீத் அதிகம், 2 டீத் அதிகம். அதனால் பார்த்திங்கன்னா சொல்கிறேன், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிக்கப்பில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், டாப் எண்டில் கொஞ்சம் அடி வாங்கும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்களேன். இது பார்த்திங்கன்னா பெருசு, இது சின்னது. ஸ்டாக் பார்த்திங்கன்னா சின்னது. இது வந்து இந்த ஸ்ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா NS ஓடுது. ஸோ இது பார்த்திங்கன்னா RS ஓடுது. ஸோ ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாக் இருக்குது சொன்னீங்களா, இது இந்த 2 போல்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர். இது ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் நார்மலாக பண்ணிங்கன்னா நார்மலாக இப்போ நம்ம சுற்றினா சுற்றிக்கிட்டே இருக்கும்.
இப்போ நியூட்ரலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியரில் போட்டிங்கன்னா இது லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் வச்சு நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக இதை இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளில வந்துடும். அவ்வளோதான். ஸோ புது ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது. நல்ல கோல்டு மாதிரி தங்கத்துலேயே வாவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா சேம் டீத் தாங்க. இது பார்த்தீங்கன்னா பழசு, இது பார்த்தீங்கன்னா புதுசு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரப்பர் கேஸ்கெட் இருக்கா தெரியுது எங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் கேஸ்கெட் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ரப்பர் கேஸ்கெட் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வண்டி ஓட்ட ஃபீல் நல்லாயிருக்கும். கரெக்டாக. ஸோ இப்படி ப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாக் இருக்குல்ல, லாக்கை பார்த்தீங்கன்னா இதில் இப்படி இன்சர்ட் பண்ணி லாக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம 2 போல்ட்டு போட்டு டைட் பண்ணிப்போம். ஸோ பழைய ஸ்ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா டீ ஜாயிண்ட் இருந்துச்சுங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஐ மீன் அந்த ஓரிங்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓரிங் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்விங்காம் கீழே எக்ஸாஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணால் தான் போட முடியும். அதுதான் சேட். ஸோ ஆக்சுவலி இப்போவே ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு அவங்கக்கிட்டேருந்து கடன் வாங்கி அப்போ தான் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டூல் என்கிட்ட இல்லை. ஸோ இதில் ஸ்விங்காம் லூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு வழி இல்லை. எனக்கு தெரிஞ்சு எக்ஸாஸ்ட்டும் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்விங்காமை ரிமூவ் பண்ணிட்டு தான் பார்க்கணும் எப்படின்னு. ஸோ நம்ம நார்மலாக நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரும் சுற்றில் வச்சு பார்த்திங்கன்னா இது தட்டினீங்கன்னா சரி இந்த பக்கம் ஸோ ஆக்சில் வந்துடும். ஸோ என்னென்ன ரிமூவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்விங்காம் ஆக்சில் அந்த ராட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ எக்ஸாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி ஆகணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரி கார்டு. ஸோ சாரி கார்டை எடுத்தால் தான் நம்ம இதில் இப்படி செயினை போட முடியும். ஸோ சாரி கார்டு ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு போல்ட் இருக்கும். ஸோ ஸ்விங்காம் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டு ரிமூவ் பண்ணியிருப்போம். எக்ஸாஸ்ட் ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே போல்ட் சேம் அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒன்று. ஸோ இங்கே ஒன்று இதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்குங்க. இதே மாதிரி ஆப்போசிட்டில் இங்கே ஒன்று. இது பண்ணிங்கன்னா போல்ட் ரிமூவ் ஆயிரும். இதுக்கு முன்னாடி கீழே இதை ரிலீஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஸோ எக்ஸாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டமால்னு எப்படி விழுவுன்னு எதிர்பார்க்கல. இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர போல்ட். ஸோ இந்த இடத்துல போட வேண்டிய போல்ட் எடுத்து ஓரமாச்சிடும். ஸோ புது ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மாட்டியாச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு கீழே உரசுன்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக செயின் டைட் பண்ணாதாங்க தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சல் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைசியில் போடலாம். ஏன்னா நம்ம ஓட்டி பார்ப்போம் இது உரசுதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் மாட்டிக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஆக்சல் இதெல்லாமே மாட்டிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஸ்க் போகிற அளவுக்கு கேப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ 2 பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளிப் லாக் போட்டிங்கன்னா முடிஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டயரை மாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் இது பார்த்தீங்கன்னா உரசுதா இல்லையான்னு ஸோ இந்த இடத்துல கீழே உரசுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 30 வச்சுருக்கேன். ஸோ பெரிய ஸ்ப்ராக்கெட்டுங்கிறனால ரொம்ப பெரிய லென்த் கேட்குது. ஸோ இந்த பக்கமும் 30, சேம் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா 30 தான் இருக்குது. ஸோ ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான டைட்டு தான் நினைக்கிறேன். ஒரு கரெக்டான ஃப்ரீ ப்ளே தான். ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஃப்ரீ ப்ளே இதே இடத்துல இருக்குது. ஓகே அப்பாடா இதுக்கு தான். ஸோ டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா புதுசு போட்டாச்சு. ஸோ நம்ம டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா புதுசு. ஸோ எக்ஸாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர பக்காவாக டைட் பண்ணியாச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எக்ஸாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டைட் பண்ணியாச்சு. ஸோ கீழேயும் டைட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம இந்த இதுவும் டைட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ செயின் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்து, சவுண்டே இல்லைங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப கிளியராக இருந்திருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக காமிச்சிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா அந்த ரிங் ஜாயிண்ட் இல்லாதனால பார்த்தீங்கன்னா ஸ்விங்காம் அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் எல்லாமே கழட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒன்று தான் பிரச்சனை. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒர்க்கு தான். ஸோ டீட்டெயிலாக போட்டிருப்பேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ராவல் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்துருங்க. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் கரெக்டாக ப்ராப்பராக வந்துடும். ஏன்னா ரொம்ப நாள் கேப் எடுத்துகிற 20 நாள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்துடும்.
ஸோ இந்த இவ்வளோ நாள் ஏன் பிஸியாக இருந்தேன், பூனே அப்டேட் எப்போ வரும் எல்லாமே உங்களுக்கு ரீசெண்டாக இன்னொரு பிளான் இருக்குது கோயம்புத்தூர்லேயே, இன்னொரு நல்ல இடம், ஆனால் அது ட்ரெக்கிங் தான். ஸோ அந்த இடத்துக்குலாம் பிளான் இருக்குது, நான் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கிளியராக இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவலாக சொல்கிற மாதிரி தான். ஸோ நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ட்ராவல்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டூவில் ஓட்டும் போது மட்டும் பார்த்து சேஃபாக ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. தேங்க்யூ, பாய்.